வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் மேட்ச் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன்றது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஒரு ஏதாவது வேர்டில் வந்து ஏதாவது சர்ச் பண்ணுறோன்னா, அது வந்து எந்த செல்லில் எந்த ரோவில் இருக்குது வந்து கண்டுபிடிக்கிறது தான். அதாவது நம்ம கொடுக்குற டேபிளில், அதாவது ரேஞ்சில் அது எத்தனாவது இடத்துல இருக்குது, ரோல் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது தான் மேட்ச்சு. ரோவில் வந்து காலமில் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் மேட்ச்சு. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 40ன்றது வேல்யூவை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா தி பொசிஷன் ஆஃப் த ரேஞ்ச் மேட்ச் வேல்யூ. ஸோ மேட்ச் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் கீ. ஸோ எதை சர்ச் பண்ண போகிறோங்க, அப்புறம் ரேஞ்சு, அப்புறம் டைப். ஸோ டைப்புன்றது ஆப்ஷனலு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போடலாம். ஸோ மேட்ச் வந்து 40ன்றதை நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ ரேஞ்சுன்றது வந்து மார்க் இதில் தான் நான் சர்ச் பண்ண போகிறேன். கமா போட்டு நீங்கள் வந்து எப்போயுமே வந்து 0 யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 0னா அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆனால் மேட்ச் கரெக்டான வேல்யூவை எடுத்து கொடுக்கும். இல்லைன்னா அது வந்து என்னன்னு சொல்லிடும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து போடாமட்டாலோ இல்லை வந்து 1ன்னு போட்டிங்கன்னா 1ன்னு போடலாம். அதாவது ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அந்த மாதிரி வேல்யூஸ் வரும். அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஆகாது. எப்பவுமே 0 போட்டு யூஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 40ன்றது வந்து 2வது பிளேஸில் இருக்குது. ஸோ இதே வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல 40 இருந்துச்சுன்னா அது எடுக்காது. ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எங்கே மேட்ச் ஆகுதோ அங்கேயே ஸ்டாப் ஆகிரும். ஸோ 40 அடுத்து வந்து நான் ராம்ன்றதை தேட போகிறேன். மேட்ச் இதை வந்து ராம் இந்த ஃபைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் செலக்ட் பண்ணுறேன், ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன், கமா போட்டு 0 போட்டுக்கிறேன். ஸோ ராம் 3 இருக்கா. ஸோ ஆல்ரெடி இங்கே ராம் இருக்குது. ஸோ அது எடுத்துக்காது, ஃபஸ்ட்டுக்கு தான் வரும். ஸோ ராம் வந்துச்சு. ஸோ இதே வந்து நீங்கள் இது மாதிரி எனக்கு 6 M தெரியும், இடையில ஒரு கேரக்டர் தெரியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டும் தேடலாம். இது வந்து நிறைய பாசிபிலிட்டி, நிறைய வேல்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா உனக்கு 2-3 வேல்யூ இருந்துச்சுன்னா உனக்கு உங்களுக்கு தேவையான ஆன்சர் கரெக்டாக வராமல் இருக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து 3rd பிளேஸ் காமிக்குதா. ஸோ இதே வந்து ராமா அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ 4th இதுதான் கண்டுபிடிக்கும். ஸோ இதுதான். அடுத்து வந்து கேஆர். இந்த மாதிரி ஸ்டார் போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸ்டார் போட்டுன்னா கேஆர் அது வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்னன்னாச்சும் வரும், என்ன லெட்டர்னாச்சும் வரும்ன்றது தான் நம்ம ஸ்டாருன்றதோடைய மீனிங். கொஸ்டின் மார்க் போட்டால் அந்த இடத்துல, அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கேஆர் ஸ்டார் இதை ஃபைன் பண்ணுறேன். நேமில் சைன் பண்ணால் கமா போட்டு 0 போடுறேன். ஏன்னா 5 இருக்கா. ஸோ அதாவது நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில் 5வது பிளேஸில் இருக்குன்றது தான் இது. ஸோ ரோ நம்பர் கிடையாது, நம்ம செலக்ட் பண்ணுற ரேஞ்சில் என்ன பிளேஸில் இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இதே வந்து MS Excelல வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.